الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وخاتم المرسلين نبينا محمد الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن سار على هديهم إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எமது இந்த தர்பியா நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது அமர்வு ஆரம்பமாகிறது. முதல் அமர்விலே தாவா சம்பந்தமான பயிற்சி வகுப்பு ஒன்றும், அதே நேரத்தில் இரண்டாவது பயானாக மார்க்க கல்வியை தேடுவதிலே மிக முக்கியமான 30 காரணிகள் என்கிற மிக முக்கியமான ஒரு தலைப்பும் பேசப்பட்டது. இந்த அமர்விலே அஷ்ரத்து அஸ்பாபில் இன்ஷிராஹி சத்ர், உள்ளம் விரிவாகுவதற்கு உரிய 10 காரணங்கள் அல்லது காரணிகள் என்கிற ஒரு நூல் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் மிக முக்கியமான ஒரு தலைப்பு. இந்த நூலை அப்துல் ரஸாக் இப்னு அப்துல் முஹ்சின் அல் பத்ர் ஹஃபிதஹுல்லா, துக்தோர் கலாநிதி அப்துல் ரஸாக் பின் அப்துல் முஹ்சின் அல் பத்ர், மதீனாவை சேர்ந்த மிக முக்கியமான அறிஞர்களிலே ஒருவருடைய நூலாக இந்த நூல் இருக்கிறது. இந்த நூலினுடைய முன்னுரையாக மிக முக்கியமான சில அடிப்படை அம்சங்களை அவர் கொண்டு வருகிறார். முதலாவது சொல்லுகிறார், فَإِنَّ إِنْشِرَاحَ الصَّدْرِ مَطْلَبٌ عَظِيمٌ. ஒரு மனிதனுடைய உள்ளம் என்கிறது யாருடைய கையில் இருக்கிறது? அல்லாஹுடைய கையில் இருக்கிறது. அல்லாஹு தஆலா நாடிய மாதிரி என்ன செஞ்சு கொள்வான், அதை புரட்டி விடுவான் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி. அல்லாஹுடைய தூதரும் என்ன செய்வாங்க, அடிக்கடி யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, உள்ளத்தை நீ என்ன செஞ்சதே மார்க்கத்திலே நிலை பெறச் செய்வாயாக என்றெல்லாம் அடிக்கடி அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்வார்கள். எனவே இந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உள்ளம் என்கிறது மிக முக்கியமான பல பணிகளை தூண்டுகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் சொன்னாங்க, என்ன, உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, அது சீர்பெற்று விட்டால் எல்லாமே என்ன செஞ்சிடும், சீரடைந்து விடும், அது கெட்டுவிட்டால் எல்லாமே கெட்டுவிடும் அப்படின்னு கூட. அப்ப இந்த உள்ளம் சம்பந்தமாக நிறையவே இஸ்லாம் என்ன செஞ்சிருக்கிறது, ஆழமாக பல செய்திகளை சொல்லி இருக்கிறது. இப்ப இந்த நூலினுடைய ஆசிரியர் முன்னுரையில் என்ன சொல்றார் என்றால், உண்மையிலே ஒரு மனிதனுடைய உள்ளத்தினுடைய இந்த விரிவாக்கம் அல்லது விசாலம் என்பது மத்லபுன் அதீம், ஒவ்வொரு மனிதனுக்கு மிக தேவையான ஒரு அம்சமாக இருக்குது. ஏன்னா உள்ளங்களை பொறுத்தளவுல ஒன்று விரிவான உள்ளம் அல்லது இறுக்கமாக இறுகி சுருங்கி இருக்கிற உள்ளங்கள் என்று சொல்லி நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். அப்படி சொல்லிட்டு சொல்கிறார், வ மக்சிதுன் ஜலீல் வ மின்னத்துன் அதீமா மின் ரப்பில் ஆலமீன். அல்லாஹு தஆலா யாருடைய உள்ளங்களை எல்லாம் விரிவாக்கி இருக்கிறானோ, இது அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். இது மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். பரந்த மனசு உள்ளவங்கன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, நம்ம பரந்த, எதையுமே தாங்கிக் கொள்ளக்கூடிய, எதையுமே உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய, நல்ல விஷயங்களின் பால் அவனை தூண்டக்கூடிய இப்படியான உள்ளம் யாருக்கு கிடைத்திருக்கிறதோ, இது அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பாக, ஒரு கிஃப்டாக என்ன செய்கிறது இருக்கிறது. இப்படி இந்த ஆசிரியர் சொல்கிறார், வல் மக்சூத் பின் ஷிராஹி சத்ர், இந்த உள்ளம் விரிவாக்கம் என்பது, உள்ளம் விசாலம் என்பது இருத்தியாஹுஹு வ துமஅனீனதுஹு, அந்த உள்ளம் என்ன செய்யறது, அமைதி பெறணும். இருத்தியாகன்னு சொன்னா என்ன செய்யுது, திருப்தி அடையணும். அதே நேரத்தில் உள்ளம் அமைதி பெற வேண்டும். வ ஸவாலுல் முனகிஸாதி, இந்த உள்ளத்தை திருப்தி அடைகிறதுக்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதெல்லாம் நமக்கு என்ன செஞ்சிடணும், களை எடுக்கப்படணும்.
எதெல்லாம் தடையா இருக்கிறது, கவலைகள் வர்றது காரணம் என்ன, ஏன் எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இறுகி போயிருக்குது, சொல்லுகிற விஷயங்களை உள்வாங்கி கொள்ளாம அல்லது உள்வாங்கி கொள்ளுகிற செய்திகளை எங்களுடைய வாழ்க்கையில நாங்க கடைபிடிக்கிறதுக்கு என்னென்னலாம் தடையாக இருக்குது, நிம்மதிக்கு எது எதெல்லாம் வேட்டு வைக்குது, நிம்மதியை கெடுக்கக்கூடிய அம்சங்கள் என்னென்னலாம் இருக்கிறதோ அப்படியான விடயங்களை நம்ம என்ன செஞ்சிடணும், ஒதுக்கி விட வேண்டும். வல் முகத்திராத்தி அன்ஹு. அப்ப இந்த நோய் உள்ள உள்ளங்கள், இந்த தடைகள் இருக்கிற பொழுது அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் என்ன செய்யறது, எதை செய்தா எங்களுடைய உள்ளங்கள் நிம்மதி அடையும், எங்களுடைய உள்ளங்கள் விரிவடையும், மார்க்க சம்பந்தமான நல்ல விஷயங்களை உள்வாங்கிக் கொள்ளும் என்பதற்கு நம்ம என்ன செய்யுது, என்ன மருந்து அது கொடுக்கலாம், அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், எதை செய்தால் எந்த சிகிச்சையை செய்தா எங்களுடைய உள்ளங்களை என்ன செய்யலாம், இன்னும் விரிவாக்கி கொள்ளலாமோ அப்படியாக ஒரு விடயத்தை தான் இந்த நூலுடைய ஆசிரியர் என்ன செய்கிறார் சொல்கிறார். வபகாஉஹு ஸஈதன் ஃபீ ஹயாத்தின் கரீமத்தின் வதய்யிபா. அவர் என்ன சொல்கிறார், எப்பயுமே உள்ளம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில நல்லா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் என்கிற அடிப்படையில் சொல்கிறார். இப்படி சொல்லிட்டு சொல்கிறார், வைதா மன்னல்லாஹு அலா அப்திஹி பிஹி ஃபஷரஹ லஹு ஸத்ரஹு வ யஸ்ஸர லஹு அம்ரஹு. யாருக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா இப்படியான இந்த கிஃப்டை கொடுக்கிறானோ அல்லாஹ் தஆலா அவருடைய உள்ளத்தை விரிவாக்குகிறான். அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், விரிவாக்குகிறான். அவருடைய எல்லா விஷயங்களையும் இலகுபடுத்தி கொடுக்கிறான். யாருக்கு, அல்லாஹ் தஆலா யாருடைய உள்ளங்களில இந்த நிம்மதியை சந்தோஷத்தை நலவை நாடுகிறானோ, அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இருக்கிறதோ, அப்ப அவங்களுடைய எல்லா விஷயங்களையும் என்ன செஞ்சிடும், இலகுவாகிவிடும். தஹக்ககத் லில் அப்தி மசாலிஹுத் தீனிய வ துன்யவியா. இப்படி நல்ல உள்ளம் படைச்சவங்க, விரிவான உள்ளம் படைச்சவங்களுக்கு அவருடைய உலக நலன்களாக இருக்கலாம் அல்லது ஆகிராவுடைய நலன்களாக இருக்கலாம், இதுகளெல்லாம் அவருக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான், வாய்ப்பாக கொடுத்து விடுவான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார் இந்த நூலுடைய ஆசிரியர் சொல்லிட்டு இரண்டாவது பக்கத்துல சொல்கிறார், வனால மகாசிதஹு வ அஹ்தாஃபஹு. அப்ப எல்லாருக்கும் ஒரு இலக்கு ஒன்று இருக்கு, எல்லாருக்கும் இலக்கு இருக்கா இல்லையா, நமக்கு இருக்கு. நம்மளுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன, நம்ம அடுத்த கட்டத்தில் எப்படி இருக்க போறோம், எதை நோக்கி நாங்க பயணிக்கணும் என்கிற ஒரு இலக்கு இருக்கும். அந்த இலக்கு அவர் சொல்கிறார். அப்ப இந்த நல்ல உள்ளம் படைச்சவங்க, நல்ல விரிவான உள்ளம் படைச்சவங்களுக்கு அவருடைய நோக்கத்தை அல்லாஹ் தஆலா நிறைவு செய்கிற வகையில் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுக்கிறான். அப்ப என்ன செய்யறது, விரிவான உள்ளம், பரந்த மனசு, அப்ப அவருடைய இலக்குகளாக இருக்கலாம், அவருடைய நோக்கங்களாக இருக்கலாம், இதையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இதன் ஊடாக கொடுத்து விடுகிறான். இப்படி கொடுக்கறதால ஃபஸஹுலத் அலைஹில் இபாதத், அவங்களுக்கு இபாதத் செய்யறது ரொம்ப ஈஸியா போயிடும். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, இஷா தொழுகையும் ஃபஜ்ர் தொழுகையும் யாருக்கு கஷ்டம், முனாஃபிக்குகளுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டம் இல்லையா. ஆனால் இறை விசுவாசிகளுக்கு அது என்ன செஞ்சிடும், மிக ஒரு இலகுவான அம்சம், அதுல ஒரு இன்பம் கிடைக்கும். ஃபஜ்ருடைய தொழுகைங்கிறது உங்களுக்கு தெரியும், மிக முக்கியமான ஒரு தொழுகை. அல்லாஹுடைய ரஹ்மத்தோட அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றி விட்டு அந்த அன்றைய நாளை நம்ம ஆரம்பிக்கிறோம் என்றால் அதை விட பெரிய ஒரு பாக்கியம் வேற எங்கேயுமே கிடைக்க முடியாது இல்லையா. அந்த பாக்கியம் அல்லாஹு தஆலா கொடுக்குற பாக்கியம். அப்ப இப்படி இந்த நல்ல பரந்த மனசு உள்ள அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்தவங்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், இபாதத்துகள் செய்கிற விஷயத்தை மிக இலகுவாக்கி கொடுத்து விடுகிறான். ஆனா முனாஃபிகீன்களுக்கு அது என்ன செய்யும், கஷ்டமாக இருக்கும். இதனால நம்ம எப்பயுமே என்ன செஞ்சு கொள்ளணும், இபாதத் விஷயத்துல நமக்கு அதுல ஒரு விருப்பம் இருக்கும். என்ன இபாதத் செய்யறதாக இருந்தால் நம்ம ரமலானுடைய காலத்துல செய்த இபாதத்துகளுக்கும் இப்ப செய்யற இபாதத்துகளுக்கு இடையில பாரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா. ரமலான்ல மாஷா அல்லாஹ் தனியான ஒரு இன்பம் அதுல கண்டிருப்போம். இபாதத்துல, திருமறை குர்ஆன் ஓதுறதுல, தௌபாவுல, நல்ல விஷயங்களை உள்வாங்கிக் கொள்கிற விஷயத்துல, மற்றவங்களுக்கு உதவி செய்கிற விஷயத்துல, எல்லா அம்சங்கள்லையும் உள்ள அப்படியான அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த விருப்பம் ரமலானுக்கு பின்னாடி படிப்படியாக அப்படியே செய்கிறது, குறைந்து போய் கொண்டிருக்கிற நிலையை நம்ம எல்லாரும் உணர்வோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த இபாதத்துல அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு என்ன செய்யறான், இலகுபடுத்தி கொடுக்கிறான். வ தயஸ்ஸரத் லஹு தாஆத், எல்லா வணக்க வழிபாடுகளும் அல்லாஹ் தஆலா இலகுபடுத்தி கொடுக்கிறான். வ தமக்கன மின் ரியாயத்தி மசாலிஹி, அதே நேரத்துல இவருக்கு என்னென்ன நலன்கள் இருக்கிறதோ அதையும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், கவனிச்சு கொள்றான். இப்ப சில நேரங்கள்ல உலக விஷயங்கள்ல நம்ம எல்லாம் ஈடுபாடு இருக்கும், ஆனால் அவர்களுக்கு சில நேரங்களில் மார்க்கத்தை செய்யறதுன்னு சொன்னா மலைய நகர்த்துற மாதிரி பெரிய கஷ்டமா இருக்குமா இல்லையா, இருக்கும். அப்ப இந்த இஸ்லாம் என்ன சொல்கிறது,
அல்லாஹு தாலா யாருடைய உள்ளத்தை விரிவாக்கி வச்சிருக்கிறானோ, யாரையுடைய உள்ளங்களை அல்லாஹு தாலா விசாலமாக்கி வச்சிருக்கிறானோ அவர்களுடைய நலன்களை கூட அவர்கள் கவனித்துக் கொள்வதற்கு அல்லாஹு தாலா அந்த வாய்ப்புகளை கொடுத்து விடுகிறான். இதனூடாக என்ன செய்கிறான், தன்னுடைய குழந்தைகளை கூட நல்ல தர்பியத் கொடுத்து நல்ல பயிற்சி கொடுத்து வளர்க்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா அவரே கொடுத்து விடுகிறான். அப்ப இந்த உள்ளத்தை விரிவாக்குறது என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி, மிக முக்கியமான ஒரு பகுதி. இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதியை பாருங்க, இந்த ஆசிரியர் சொல்கிறார், அம்மா இதா லாக ஸத்ர், உள்ளம் நெருக்கடியான ஒரு நிலையை சந்தித்தால், உள்ளம் இறுகிய உள்ளம். சில ஆட்களை பார்த்து சொல்லுவோம், என்ன கல் நெஞ்சக்காரன்லாம் சொல்லுவோம் இல்லையா, எதை கொடுத்தாலும் எதை சொன்னாலும் என்ன செய்யறது இல்லை, கொஞ்சம் கூட அசைறது இல்லை. அப்ப இப்படி இறுக்கமான உள்ளம் படைச்சவங்களுக்கு அவனுக்கு நிறைய விஷயங்களை சாதிக்க முடியாமல் போய்விடும். உள்ளம் படைச்சவங்களுக்கு இந்த இறுக்கமான உள்ளம், கடினமான உள்ளம், நிறைய விஷயங்கள் தப்பி போயிடும். எல்லாத்துக்கு எடுத்ததுக்கு சில நேரங்களில் கோபப்படுகிறது நம்ம பார்ப்போம். சில நேரங்களில் மிக அவசரமாக சாதிச்சு விட வேண்டும் என்று நினைப்போம். அப்ப இப்படியாக கடினமான உள்ளம் படைச்சவங்களுக்கு அவர்களுடைய நலன்கள்ல நிறைய விடயங்கள் தப்பி போயிடும். யாருக்கு தப்பாது, பரந்த விரிந்த மனசு உள்ளவங்களுக்கு அல்லாஹு தாலா அந்த வாய்ப்பை கொடுத்துடுறான். அவங்களுடைய நலன்களை கூட கவனிக்கலாம். குடும்பத்தினுடைய நலனாக இருக்கலாம், தங்களுடைய பிள்ளைகளுடைய நலனாக இருக்கலாம், உலகத்தினுடைய நலனாக இருக்கலாம். அல்லாஹு தாலா எல்லாத்தையும் என்ன செஞ்சிடறான், இவருக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹு தாலா மாற்றி கொடுத்து விடுகிறான். ஃபலா குத்ரத லஹு அலா அமலின், எந்த அளவுக்குன்னு சொன்ன அந்த இறுக்கமான உள்ளம் படைச்சவங்க ஒரு அமலை கூட செய்யறதுக்கு முடியாமல் போயிருமா. சில நேரங்களை பார்ப்போம் இல்லையா, சோம்பேறிகளாக சில ஆட்கள் என்ன செய்வாங்க இருப்பாங்க. அதனால அந்த தமிழ்ல ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, என்னண்டா, தூரத்துல போய்த்து திருமணம் முடிக்கிறதுக்கு சோம்பேறித்தனத்தால தன்னை சாட்சாடமான கல்யாணம் மகளை கல்யாணம் முடிச்சானான்னு சொல்லி சொல்லுவான். அப்ப என்ன செய்யுது, அவ்வளவு அப்ப சாட்சாடமாட்டாக்க ஏதோ அண்டையில வாழக்கூடிய ஒருவர், அவரது மகளை போய்த்து என்ன செஞ்சிருக்கலாம், அவ்வளவு சோம்பேறித்தனம் தூரத்துல திருமணம் முடிச்சுட்டு கொண்டு வர்றது. அப்ப இது மாதிரி என்ன செய்யறது, பொதுவாக இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, அவனுடைய நிறைய நலன்கள் தப்பி போயிடும். இறுக்கமான மனசு படைச்சவங்க. வலா நஷாதலஹு ஃபீ உலூஜி அப்வாபில் பிர், எந்த நலவை கூட அவர் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது, எந்த ஒரு நலவையும் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. பல் யஸாலு முத்தனக்கிலம் மின் ஹம்மின் இலா ஆகர், ஒரு கவலையில இருந்து எப்படியாவது மீண்டு வருவோம்னு பார்ப்பார், திரும்ப இன்னொரு கவலையில விழுந்துருவார். வமின் கம்மின் இலா கம், கவலைக்கு மேல கவலை. நம்ம பார்ப்போம், இப்பதான்ப்பா கொஞ்சமாக இந்த பிரச்சனையில அப்படியே தேர்ந்துட்டு வந்தேன், திரும்ப பார்த்தா திரும்ப அடுத்த முசீபத்து வந்துருச்சு. சொல்றோமா இல்லையா, நம்ம சொல்றோம். கவலைக்கு மேல கவலை வருதா இல்லையா, வருது. சில நேரங்களில் சொல்லுவோம், எல்லாமே நமக்குத்தானே சொல்லுவோம். என்ன அடுத்தடுத்து கடல் அலைகள் போல என்ன செய்கிறது, அப்படி அடுத்தடுத்து வர்ற காரணத்தால நம்ம சொல்லுவோம், கவலைகள் எல்லாமே எனக்கு தான் வருது. பார்க்கிறவரெல்லாம் பார்த்தா சந்தோஷமா போற மாதிரி தெரியும் இவருக்கு. இவருடைய பார்வையில் என்ன, பார்க்கிறவங்கெல்லாம் மாஷா அல்லாஹ் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். அப்ப இந்த கவலைகள்ல ஏன் வருதுன்னு சொன்னால், அவருடைய மனசு இறுக்கமா இருக்கு. அதை அல்லாஹு தாலா தருகிறான். இன்றைக்கு கவலை என்றால் நாளைக்கு சந்தோஷத்தை தரலாம். அந்த நம்பிக்கை ஒரு முஸ்லிமுடைய ஒரு மூமினுடைய உள்ளத்துல என்ன செய்யணும், ஆழமாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த ஆசிரியர் என்ன செய்கிறார் சொல்லிட்டு, ஃபஷர்ஹு ஸத்ரி அஅலமு முஈனின் லில் அப்தி அலா தஹ்கீகி காயதிஹி வைனைலி மசாலிஹி. இந்த உள்ளம், உள்ள விரிவாக்கம் என்பது ஒரு மனிதன் தனது இலக்குகளை, தனது லட்சியங்களை, தனது அபிலாஷைகளை, தனது நலன்களை பெற்றுக்கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக விரிந்த உள்ளம் இருக்கிறது, விசாலமான உள்ளம் இருக்கிறது என்று அந்த ஆசிரியர் சொல்லுகிறார். அப்ப என்ன செய்கிறது, நம்முடைய இலக்குகள் அடையணும்டா நம்ம பரந்த மனசு உள்ளவங்களா இருக்கணும் இல்லையா, உள்ளம் விரிவான உள்ளவங்களா இருக்கணும். பின்னால என்ன செய்யும், மாஷா அல்லாஹ் நிறைய திருமறை வசனங்கள்ல அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் என்ன செய்வார், கொண்டு வருறார். இதுல முதலாவதாக பாருங்க, லம்மா அமர் அல்லாஹு நபியஹு மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம்க்கு அல்லாஹு தாலா சொல்லுகிறான், யார்கிட்ட போக சொல்லி, ஃபிரௌன்ட போக சொல்றான். ஃபிரௌனிடத்துல போய் தவா செய்யறதுங்கிற சும்மா லேசான காரியமா, மிக கடினமானது. தான் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறவன்ட போயிட்டு உன்னையும் என்னையும் படைச்ச கடவுள் அல்லாஹ்தான் சொல்லி சொல்லுகிறதுங்கிறது சும்மா லேசான விஷயம் அல்ல. ஒரு அதிகாரத்தோடு இருக்கிறது, படை பட்டாளங்களோடு இருக்கிற ஒரு மனிதனிடத்துல
ஒரு ஆட்சியாளர் இடத்துல போயிட்டு இஸ்லாத்தை சொல்லுகிறதுங்கிறது மிக கடினமானது. அப்படி இருந்தாலும் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு போய் சொல்றான், என்ன செய்யுது, நீங்க போங்க பித்ஹா பில தாகியா ஃபிரௌன் லிதாவதிஹி வ தஹ்தீரி மின் மகப்பத்தி துகியானி, அவருடைய இந்த அடர்ந்தேறிய அத்துமீறிய போக்கில இருந்து வழிகேட்டில இருந்து அவரை எப்படியாவது இஸ்லாத்தின்பால் ஈர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா அனுப்புறான். அனுப்புற நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்கிறாங்க, சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லல, சொல்லுகிறார்கள் ரப்பிஷ்ரஹ் லீ சத்ரி, என்ன இறைவா என்னுடைய உள்ளத்தை நீ என்ன செஞ்சிரு, விரிவாக்கி விடுவாயாக, விரிவாக்கி விடுவாயாகன்னு சொல்லி யாரும் அல்லாஹ் தஆலாட்ட முதலாவது துஆ செய்றாங்க. யாரே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப இந்த விரிவாக்குறதுக்கும் இந்த தாவத்துக்கு என்ன சம்பந்தம்? அப்ப அங்க போகிற பொழுது எது வேண்டும் என்றாலும் நடக்கலாம், அப்படித்தானே? நம்ம சொல்ற செய்தி ஒரு சாதாரண மனிதன்கிட்ட சொல்லல, பொறுமை வேணும், சகிப்புத்தன்மை வேணும், எதை வேண்டும் என்றாலும் அல்லாஹுக்காக வேண்டி தாங்கிக் கொள்ளுகின்ற மனோநிலை வேணும் என்கிற அடிப்படையில் அப்ப அல்லாஹ் தஆலாட்ட இவர் கேட்கிற செய்தி என்ன, ரப்பி இறைவா ரப்பிஷ்ரஹ் லீ சத்ரி, எனது உள்ளத்தை விரிவாக்குவாயாக, வயஸ்ஸிர் லீ அம்ரி, எனது சகல அம்சங்களையும் இலகுபடுத்தி தருவாயாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப நம்ம சில நேரங்கள்ல இந்த இப்படியான ஒரு இக்கட்டான ஒரு கஷ்டமான ஒருத்தரை நம்ம சந்திக்க போறதாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும், இந்த பிரார்த்தனை மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனையாக நம்ம பார்ப்போம். எதுவாக இருந்தாலும் சரி, உள்ள இன்னைக்கு ஒரு இறுக்கமா இருக்குது, கடினமா இருக்குது, எதையுமே உள்வாங்கிக் கொள்ள மாட்டு இருக்கிறது, எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுறோம், எடுத்ததுக்கெல்லாம் தப்பு தப்பா பேசுகிறோம், எதையுமே நான் சாதிக்க முடியாமல் இருக்குது என்கிற மனோநிலையில் உள்ள மக்கள் என்ன செய்யணும் என்றால் இந்த பிரார்த்தனைகளை நம்ம அடிக்கடி சொல்லிக் கொள்வது நல்லது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா இந்த செய்தியை சொல்கிறான். பாருங்க, அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உல விரிவாக்கம், உள்ளம் பரந்த மனசு உள்ளதாக இருக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சூரத்து ஷரஹ்ல சொல்கிறான், அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், நபியே உங்களுக்கு உமது உள்ளத்தை நாங்கள் விரிவாக்கவில்லையா? பாருங்க, எங்க அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இந்த தாவாவுக்கு ஒரு மனிதனுடைய சகல விஷயங்களும் சரியாக வர்றதாக இருந்தால் அதற்கு இந்த உள்ளம் விரிந்திருக்க வேண்டும், விசாலமான உள்ளமாக இருக்க வேண்டும் என்கிற செய்தியை அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த செய்தியை சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த வகையில பாருங்க, அப்ப அந்த செய்தியும் என்ன செய்கிறது, மிக ஒரு நெருக்கமான தொடர்பு. நெருக்கமான தொடர்பு என்ன, எல்லா விஷயங்களும் சாதிக்க துடிக்கிறவங்களுக்கு, எதையுமே சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு இது என்ன செய்யுது, விரிவான விசாலமான உள்ளம் மிக முக்கியம் என்பதை நம்ம என்ன செய்யறோம், இந்த இரண்டு வசனங்களும் இரண்டு நபிமார்களுடைய வரலாற்றோடு தொடர்பு பட்ட இந்த இரண்டு அம்சங்களும் என்ன செய்கிறது இருக்கிறது. இந்த பக்கத்தினுடைய கடைசியில சொல்கிறார், ஃபஹாதிஹி மின்ஹா இலாஹியா, இது தெய்வீக கிஃப்ட், இது அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறது. எந்த கிஃப்ட் இது, அல்லாஹ் தஆலா இந்த உள்ளத்தை விரிவாக்குறது இல்லையா, இது இறைவனுடைய புறத்துல இருந்து வருகிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு ஹதியா. வ அதியத்துன் ரப்பானியத்துன் மன்னல்லாஹு அலைஹி பிஹா, இது அல்லாஹ் தஆலா அவருக்கு செய்த மிகப்பெரிய ஒரு அருட்பாக்கியம் என்று சொல்லி என்ன செய்கிறார், இந்த நூலினுடைய ஆசிரியர் சொல்கிறார். சொல்லிட்டு சொல்கிறார், ஃபஷர்ஹு ஸத்ரி மின் அஅலமி அஸ்பாபில் ஹுதா, அதாவது நேர்வழி படுறதுக்கு மிக முக்கியமானது இந்த விரிந்த உள்ளம். நினைக்கிறேன் ஷேக் ஜக்கரியா இன்ஜினியர் ஆரம்பத்தில் இந்த தாவாவுடைய இதுகள் சொல்ற நேரத்தில் அந்த ஃபித்ரா சம்பந்தமாவெல்லாம் பேசுற நேரத்தில் இது சுட்டி காட்டின ஞாபகம் இருக்கிறது. அப்ப என்ன செய்யுது, ஹிதாயத்து கிடைக்கிறதுக்கும் என்ன செய்யணும், உள்ள விரிந்த விசாலமான உள்ளம் தேவை, அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கோட என்ன செய்யுது இது தேவை. வ ததீகுஹு மின் அஸ்பாபி தலாலா, யாருக்கெல்லாம் நெருக்கடியான நெருக்கமான இறுக்கமான உள்ளங்கள் இருக்கிறதோ அது வழிகேட்டுக்கான காரணமாக அமைந்து விடும். நஊது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் தஆலா என்ன செய்யணும், பாதுகாக்க வேண்டும். அப்ப இந்த மனோநிலை நம்ம சில நேரங்கள்ல மற்ற மக்களோட பேசுற நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க, மாஷா அல்லாஹ் நிதானமாக சொல்லுகிற விஷயங்கள் எல்லாம் உள்வாங்கி கொண்டார். ஏதோ அவர்கிட்ட நலவு இருக்கலாம் இல்லையா, நலவு என்ன செய்யும் சில நேரங்களில் இருக்கும், நமக்கு தெரியாது. அப்ப இந்த வகையில என்ன செய்யறார், அப்ப ஹிதாயத்துக்கு மிக முக்கியமான காரணமாக விரிந்த உள்ளம் தேவை.
வழிகேட்டுக்கு மிக முக்கியமான காரணமாக இந்த நெருக்கடியான இறுக்கமான உள்ளம் இருக்கிறது. கமா அன்ன ஷர்ஹு மின் அஜல்லின் நிஅம். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நியமத் என்னன்னு சொன்னால் விசாலமான உள்ளங்களை தந்திருக்கிறது. விசாலமான உள்ளங்கள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அது அல்லாஹ் தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு நியமத். மின் அஜல்லின் நிஅம். நிஅம்தான நியமத்துகளிலேயே மிக பெருமதியானது. வ ததீகுஹு மின்னா அல்ல மின் நிகம். அதே நேரத்தில் கடினமான கஷ்டமான உள்ளம் என்பது இது ஒரு மிகப்பெரிய ஒரு முசீபத்துக்குரியது என்று சொல்லி என்ன செய்கிறார் இந்த நூலுடைய ஆசிரியர் இமாம் இப்னுல் கையிம் அல் ஜௌசியா என்கிற அந்த ஆசிரியருடைய செய்தியை கொண்டு வருகிறார். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, இப்படி சொல்லிட்டு சொல்கிறார் வயும்கினு நைலு ஹாதல் மத்லபல் அதீம் இல்லா பில் இனாயத்தி பிஹாத தீனி வல் கியாமி பிஹி. சரி, இந்த பரந்த மனசை நம்ம பெறதாக இருந்தால் எப்படி பெறலாம்? ஏதாவது வழி ஒன்று இருக்கணும் இல்லையா? என்ன வழி? துவா செய்யறது வேற, அதுவும் ஆமா ஒன்று வரும். மார்க்க விடயங்கள்ல பின்னால் வரும் நினைக்கிற அந்த துவாவும் பாருங்க. முதலாவது சொல்லுகிறார் என்ன? முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டிய செய்தி, மார்க்க விஷயத்தை நாங்கள் இறுக்கமாக நாங்கள் பற்றி பிடிக்கிற பொழுது அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? எங்களுடைய உள்ளங்களை விரிவாக்குவான். மார்க்க இல்லாதாக்கள் நீங்க போயிட்டு பேசி பாருங்க. அதுக்கும் மார்க்கத்தோட தொழுகையோட கடமைகளோட குர்ஆன் சுன்னாக்களோட தொடர்பு பட்டவங்களோட பேசி பாருங்க. இந்த நிலையை நம்ம என்ன செய்யலாம்? அவதானிச்சு கொள்ளலாம். ஃபகுல்லமா கானல் அப்து அஹ்ரஸ அலா இஸ்திகாமத்தி ஹாதத் தீன். எந்த அளவுக்கு ஒரு மனிதன் இந்த மார்க்கத்துல நிலையாக உறுதியாக இருக்க விரும்புகிறாரோ, வல்திஸாமிஹி பிமா ஜாஅ பிஹி, இந்த மார்க்கம் எதெல்லாம் சொல்லுகிறதோ அதை கடைபிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ, கான ஹல்லுஹு வ நஸீபுஹு மின் இன்ஷிராஹி ஸத்ரி பிஹஸ்பி ذلك. இது அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம், பங்கு. என்ன? அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா விரிவாக்குவான். கணியத்துக்குரிய சகோதரர்கள், அப்ப நம்ம மார்க்கத்தை இறுக்கமாக இஸ்லாம் எதை சொன்னாலும் அதை நாங்களே என்ன செய்கிறது? ஏற்றுக்கொள்ளுகின்ற மனோநிலையில நம்ம இருக்கோம். இஸ்லாம் சொல்லுகிற அந்த விடயங்களை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற செய்தி என்ன செய்யறார்? இந்த நூலினுடைய ஆசிரியர் சொல்லி காட்டுகிறார். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பொதுவாக இந்த விரிந்த உள்ளங்களை பொறுத்தளவில் மிக முக்கியமான 2 அம்சங்கள் நாங்க கூர்ந்து கவனிக்கணும். ஒன்று என்னண்டா, இந்த பரந்த விரிந்த உள்ளம் கிடைக்கிறதாக இருந்தால் ஒன்று லா யுனாலு இல்லா பி தௌஃபீக் இல்லாஹி வயானதி இல்லா. அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லாமல் யாருக்கும் அது கிடைக்காது. அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லாமல் என்ன செய்யாது? யாருக்கும் கிடைக்காது. அப்ப நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நபிக்கும் என்ன செய்யலாம்? அல்லாஹ் தஆலா இந்த செய்தியை என்ன ஒரு கடினமான ஒரு நிலையில உள்ளவங்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? அந்த செய்தி சொல்லிக் கொடுக்குறான். அப்ப அல்லாஹ் தஆலா யாருக்கு உதவி செய்ய நாடுகிறானோ, யாருக்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்யறானோ, அது இந்த மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நம்ம என்ன செய்வோம்? கருதுகிறோம். இது முதலாவது. இரண்டாவது, அன்ன ஹாதிஹில் மன்னா மின்னா வல் ஹிபா மினல்லாஹி லா ததஅத்தா இல்லா பி தாஅதிஹி வ லுஸூமி ஷர்இஹி. யார் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றாங்களோ, பின்பற்ற நினைக்கிறாங்களோ, இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். ஒன்று அல்லாஹ்வுடைய தௌஃபீக், இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுறது, கட்டுப்பட்டு நடக்கிறதுக்கு அல்லாஹ் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நியமத். அப்ப இந்த 2 இருந்தால்தான் இந்த பரந்த விரிந்த உள்ளவங்களாக நம்ம என்ன செய்யலாம்? மாறலாம். அப்ப அல்லாஹ்வுடைய தௌஃபீக் வர்றதா இருந்தா என்ன செய்யணும்? நம்ம அல்லாஹ் தஆலாட்ட அடிக்கடி பிரார்த்திக்க வேண்டும். சில நேரங்களில் இங்க இந்த நாட்டினுடைய இந்த எக்ஸாம் பேப்பர்கள்ல கீழுக்கு போடுவாங்க வல்லாஹு வலியு தௌஃபீக். பார்த்துருப்பீங்க சில நேரங்கள்ல. தௌஃபீக்ங்கிறது என்ன? அருள், வெற்றி. அப்ப நமக்கு அந்த எக்ஸாம்ல வெற்றி கிடைக்கணுமா இல்லையா? அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்ன செய்யட்டும்? உங்களுக்கு தௌஃபீக் செய்யட்டும், வெற்றி தரட்டும் என்று அவங்க என்ன செய்வாங்க? அந்த எக்ஸாம் பேப்பர்ல கீழுக்கே என்ன செஞ்சிருவாங்க? போட்டு விடுவாங்க. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த 2 அம்சங்கள், ஒன்று அல்லாஹ்வுடைய தௌஃபீக், இரண்டாவதாக நாங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதனால் எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு அருட்பாக்கியமாக இந்த பரந்த விரிந்த உள்ளத்தை அல்லாஹ் தஆலா தருகிறார். எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி அல்லாஹ் தஆலா இந்த செய்திகளை நம்ம பார்த்துட்டு அடுத்ததாக ஆசிரியர் என்ன சொல்கிறாருங்க பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு திருமறை வசனத்தை சொல்கிறார். ஃபமன் யுரிதில்லாஹு அன் யஹ்தியஹு, ஃபமன் யுரிதில்லாஹு அன் யஹ்தியஹு யஷ்ரஹ் சத்ரஹு, யாருக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா நேர் வழி காட்ட நாடுகிறானோ அவர்களுக்கு யஷ்ரஹ் சத்ரஹு, அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? உள்ளத்தை விரிவடை செய்வான்.
அப்ப ஹிதாயத்துக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கின்ற என்ன நம்ம அறியணும், எங்களுடைய உள்ளங்கள் ஏதோ ஒரு அளவு என்ன செய்கிறது, பறந்து விரிந்த மனசுள்ளவங்களாக உள்ளமுள்ளவங்களாக நம்ம இருக்கிறோம். அப்ப இந்த ஹிதாயத்து வர்றதுக்கு மிக முக்கியமான காரணியாக இதை பார்க்கிறோம். இது குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. அப்ப யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க நாடுறானோ அவங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் தஆலா விரிவுபடுத்துவான். லில் இஸ்லாமி, எதற்காக? இஸ்லாத்திற்காக வேண்டி. இஸ்லாத்தை அப்புறம் உள்வாங்கிக் கொள்வார். சில நேரங்கள் சில பாருங்க, சில சகோதரர்கள் சில வார்த்தைகள் கேட்டாலே என்ன செஞ்சிருவாங்க, உடனே இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க. சிலர் பல வகையான விவாதங்களுக்கு பிறகு பல கேள்விகளை நம்மள தொடுத்து அதுக்கு ஆன்சர் கிடைச்சதுக்கு பிறகு அப்படி கிடைக்கிற ஆளுக்கும் இருக்குது. அப்ப அல்லாஹ் தஆலா ஏதோ ஒரு வகையில ஹிதாயத்தை நாடுகிறான், இஸ்லாத்தினுடைய நன்மைகளை நாடுகிறானாக இருந்தால் அல்லாஹ் தஆலா முதலாவது செய்கிறது அவருடைய உள்ளத்தை என்ன செய்கிறான், விரிவடைய செய்கிறான். அப்ப அந்த பாக்கியம் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், எங்களுக்கு தந்திருக்கிறான். அதை நம்ம அல்லாஹ் தஆலாவுக்கு சுக்ரு செய்ய வேண்டும். இப்படி சொல்லிட்டு வமன் யுரிது அன் யுதில்லஹு, யாரை அல்லாஹ் தஆலா வழிகெடுக்க நாடுகிறான். ஏன்னா ஹிதாயத் வழிகேடு, வலாலத். ஹிதாயத்துக்கு நேர் எதிரானது என்ன செய்யுது, வலாலத் என்கிற வழிகேடு. யாரை அல்லாஹ் தஆலா வழிகெடுக்க நாடுகிறானோ என்ன, யஜ்அல் ஸத்ரஹு ضيقன் ஹரஜன் கஅன்னமா யஸ்அது ஃபிஸ் ஸமா, வானத்தில் ஏறுறது எவ்வளவு கடினமோ அது மாதிரி அவருடைய உள்ளத்தை சுருங்கி இறுகுணமாகி அல்லாஹ் தஆலா ஆக்கிடுவான். அப்ப எதை சொன்னாலும் என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளுகிற மனோநிலை வராது. யாரு அப்ப நினைச்சு கொள்ள வேண்டியான், இவர் வழிகேட்டுக்கு நீங்க நெருக்கமாக இருக்கிறார். அப்படித்தான் அது வழிகாட்டுக்கு நெருக்கமாக இருக்கிற காரணத்தால தான் என்ன செய்கிறது, அல்லாஹ் தஆலா அவருடைய உள்ளங்களை என்ன செஞ்சிருக்கிறது, இறுக்கமாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். எனவே இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா ரெண்டு செய்தியை சொல்கிறான். ஒன்று, அல்லாஹ் ஹிதாயத்தை இஸ்லாத்தை நாடுகிறவர்களுக்கு அல்லாஹ் உள்ளத்தை விரிவாக்கி கொடுக்கிறான். யாரை அல்லாஹ் தஆலா வழிகெடுக்க நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இறுக்கமான கல் நெஞ்சமான உள்ளத்தை கொடுக்கிறான் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. சூரத்துல் அன்ஆம் 125. அடுத்தது சூரத்து ஜுமர் 22வது வசனத்தை பாருங்க. அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாம், இஸ்லாத்திற்காக வேண்டி யாருடைய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா விரிவாக்கினானோ, ஃபஹுவ அலா நூரின் மின் ரப்பிஹி, அவர் என்ன செய்கிறார், அவருடைய இறைவனுடைய ஒளியிலே தான் இருக்கிறார். அப்ப இது என்ன செய்யறது, ஹிதாயத்துங்கிறது அல்லாஹ்வுடைய ஒளி நமக்கு கிடைச்சிருக்குதா, வழிகாட்டில இருந்து அசத்தியத்தில இருந்து நம்ம ஹிதாயத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோம், ஹிதாயத் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் இது யாருடைய ஒளி, அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வந்திருக்கிற ஒளி. இது மங்காத ஒளி, யாராலும் ஊதி என்ன செய்ய முடியாது, அணைக்க முடியாத ஒளி. காபிர்கள் எவ்வளவுதான் சேர்ந்து இந்த இஸ்லாம் என்கிற இந்த ஒளியை, தீனுல் இஸ்லாம் என்கிற ஒளியை யாரெல்லாம் ஊதி அணைத்து விடும் என்று நினைக்கிறார்களோ ஒரு காலத்திலும் அதை என்ன செய்யாது, அதை அணைக்க முடியாது. அது ஒளி வீசிக்கொண்டே இருக்கும், ஒளி சுடரை அப்பயே என்ன செய்கிறது, எழுந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி என்ன செய்கிறது, குர்ஆன்கள்ல சில வசனங்களை நம்ம பார்க்கிறோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப நம்ம அல்லாஹ் தஆலா யாருடைய இஸ்லாத்தின்பால் அவர் யாருடைய உள்ளத்தை விரிவாக்க நினைக்கிறானோ இது அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து வருகின்ற ஒளி என்பதையும் இந்த செய்தியில் இந்த நூலினுடைய ஆசிரியர் என்ன செய்கிறார், சொல்லி காட்டுகிறார். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போல ஃபல் இன்ஷிராஹு ஸத்ரி லா யுனானு இல்லா பி தௌஃபீக் மினல்லாஹி வஹ்தா லிதாலிக யம்பகி அன் யகூன தலபுஹா மின்ஹு. நம்ம எல்லாரும் ஏற்கனவே முடிவெடுத்தோம், என்ன சொன்னோம், அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கால தான் எங்களுக்கு உள்ளங்கள் விரிவடையும், அதானே. அப்ப நம்ம என்ன செய்யணும், அப்ப நாங்க அந்த தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலாவிடத்திலே கேட்க வேண்டும் பிரார்த்தனைகளாக. யாரு கேட்டிருக்கிறோம் இல்ல, எல்லாரும் கேட்கறது தானே, தௌஃபீக் செய்வானாக, அருள் செய்வானாக, ரஹ்மத் செய்வானாக, பரக்கத் செய்வானாகன்னு சொல்லி எல்லாம் என்ன செய்வோம், அடிக்கடி துஆக்கள் கேட்கிறோம். அப்ப இந்த தௌஃபீக் என்கிறது என்ன செய்யுது, நம்ம முயற்சி செய்யாம நம்ம என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்வுடைய உதவி நாடணும், அல்லாஹ் தஆலாவிடத்துல கேட்கணும். வெற்றியை கேட்கிறோமா இல்லையா, வெற்றியை கேட்கிறோம். நஜாத்து மினன்னார், நரகத்தில் இருந்து நம்ம விடிவை கேட்கிறோமா இல்லையா, கேட்கிறோம். சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று கேட்கிறோமா இல்லையா, கேட்கிறோம். நலவு நடக்கணும்னு கேட்கிறோமா இல்லையா, கேட்கிறோம். நான் வெளிநாட்டுக்கு போறதால என்னுடைய நலன்களை எல்லாத்தையும் சீர் செய்ய வேண்டும் என்று கேட்கிறோமா இல்லையா, கேட்கிறோம். அந்த வகையில பொதுவாக இந்த உள்ளம் இந்த தௌஃபீக்கால தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், விரிவடை செய்யறானாக இருந்தால் நாங்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் இருகரம் ஏந்தி பிரார்த்திக்க வேண்டும். இருகரம் ஏந்தி என்ன செய்யணும், பிரார்த்திக்க வேண்டும். இது மிக முக்கியமான செய்தி. வ அன் தரீகி ஷரஈஹி வ வஹீஹி ஃபயஜ்தஹிதுல் முஃமினு பித்துஆஇ வ சித்கில் இல்திஜா இலல்லாஹ். அப்ப என்ன செய்யுது, இது மார்க்கத்தில் உள்ள பிடிப்பு முழுமையாக அல்லாஹ்வின் பால் நம்ம மீள்றது, அல்லாஹ்வின் பால் சாயம், அப்படியா இல்லையா.
எந்த நேரத்திலும் பொதுவாக உங்களுக்கு தெரியும், ரமலானுடைய காலத்துல கெட்டவைகளை பார்த்திருக்க மாட்டோம், கெட்டவைகளை கேட்டிருக்க மாட்டோம், தீயவைகளை நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம். நல்லவைகள் சொன்னால் ஓடோடி என்ன செய்கிறோம், நம்ம அதை விரைந்து செய்தோம். அப்ப இது ஒரு வகையான இன்பம், மார்க்கத்துல இபாதத்துல ஏற்பட்டிருக்கிற ஒரு வகையான இன்பம். அப்ப இந்த வகையில பொதுவா நம்ம என்ன செய்யணும், உண்மையிலேயே நாங்கள் அல்லாஹ்வின் பால் மீண்டிருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், வ அனீபு இலா ரப்பிக்கும் வ அஸ்லிமு லஹு, ஏன்னா நீங்கள் முழுமையாக அல்லாஹ்வின் பால் மீளுங்க. சில நேரங்கள் ஹதீஸ்கள்ல நம்ம பார்ப்போம், எப்படி எப்பயுமே ஒரு மூமினை பொறுத்தளவில் அல்லாஹ் தஆலாவோடு உண்மையாளனாக இருக்கணும். யாரோட உண்மையாளனாக இருக்கணும்? அல்லாஹ் தஆலாவோட உண்மையாளனாக இருக்கணும். அல்லாஹ் தஆலாவோட உண்மையாளனாக இருக்கிறனா என்ன? அல்லாஹ்வுடைய கடமைகள் விஷயம் அல்லாஹ் சொல்லுகிறதை நம்ம முழுமையாக ஏற்றுக்கொள்றோமா இல்லையா, அல்லாஹ் சொன்னதை நமக்கு செய்யறோமா இல்லையா என்கிற விடயத்துல நம்ம மிக கவனமாக இருக்க வேண்டும். இதையும் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, லியஷ்ரஹ ஸத்ரஹு வ யுயஸ்ஸிர அம்ரஹு வ யக்துபஹு அலா தஆலா ஃபீ இபாதிஹி ஸுவதா ஃபித் துன்யா வல் ஆখিরা. இப்படி இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா எங்களுடைய சகல நலன்களையும் சகல விடயங்களையும் அல்லாஹ் தஆலா இலகுபடுத்தி துன்யாவிலையும் மறுமையிலையும் நாங்க நல்ல முறையில சந்தோஷமாக இருப்பதுக்கு அல்லாஹ் தஆலா வழியை செய்றான், அமைத்து கொடுக்கிறான் என்கிற செய்தி அந்த ஆசிரியர் என்ன செய்றார் சொல்கிறார். அடுத்ததாக சொல்கிறார், வபாத ذلك يتبع المؤمن الدعاء والالتجاء الى الله ببذل الاسباب المؤديه لتحقيق هذه الغايه الجليله والمقصد العظيم. இந்த துஆவோடு அல்லாஹ்வின் பால் மீளுவதோடு சேர்த்து இந்த இலக்கை அடையறதுக்கு என்னென்னலாம் துணை நிக்குமோ அதையும் நம்ம என்ன செய்யணும், நாங்கள் முயற்சி செய்து அதை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகளையும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இமாம் இப்னுல் கய்யிம் அவர்கள் சொல்கிறார்கள் ரஹிமஹுல்லாஹ், அன்ன ஹாலல் அப்தி ஃபில் கப்ரி கஹாலில் கல்பி ஃபிஸ் ஸத்ரி நஈமன் வ அதாபன் வ சிஜ்னன் வ இன்திலாகா. ஜாதுல் மாதுங்கிற நூல்ல சொல்றார் பாருங்க, ஒரு மனிதனுடைய கபர்ல உள்ள நிலை கஹாலில் கல்பி ஃபிஸ் ஸத்ரி, அவனுடைய உடலில இருக்கிற நெஞ்சில இருக்கக்கூடிய உள்ளத்துக்கு ஒப்பானது. அதை என்ன செய்யும், நல்லதாக இருந்தால் கபர்ல நலவாக இருக்கும், உள்ளத்துல உள்ளது கெட்டதாக இருந்தால் கபர்லையும் என்ன செய்யும், நமக்கு அதாபா தான் இருக்கும். வசிஜ்னன் வைந்திலாகா, சிலது என்ன செய்யும், உள்ளம் வந்து இறுக்கமாக இருந்து நலவுகள் எதுவுமே இல்லை என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெயில் மாதிரி, சிறைச்சாலை மாதிரி. அதே நேரத்தில் நல்லவைகளாக இருக்குமாக இருந்தால் எங்களுடைய கபருடைய வாழ்க்கையும் என்ன செஞ்சிடும், நல்லதாக அமைந்துவிடும். இது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உள்ளத்தோடு நாங்கள் உரையாடி அல்லது நாங்கள் உள்ளத்தில் உள்ள விஷயங்களை நாங்கள் மீண்டும் பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு என்னுடைய உள்ளம் இருக்குது, உண்மையான விஷயங்கள்ல நான் எப்படி இருக்கிறேன், தீமையான விஷயங்கள்ல நான் எப்படி இருக்கிறேன், நல்லதை சொல்லுகிற பொழுது அதை நான் உள்வாங்கிக் கொள்ளுகின்ற வகையில என்னுடைய முயற்சிகள் பலன்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது. அப்ப இந்த வகையில நம்ம என்ன செய்யணும், இந்த விடயங்களை கவனத்தில் கொண்டு அப்ப இந்த நூலினுடைய ஆசிரியர் என்ன செய்கிறார், இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ்வுடைய கருத்தை சொல்கிறார்கள். எனவே நாங்க போற இடம் எப்படி இருக்க போகுங்கிறத எங்களுடைய உள்ளத்தை வச்சு நாங்கள் தீர்மானிச்சு கொள்ளலாம் ஓரளவுக்கு. சரிதானே? நம்மளுடைய நடவடிக்கைகள், இபாதத்துக்கள், வணக்க வழிபாடுகள் இதெல்லாம் என்ன செஞ்சிடும், அதுக்கு காரணமாக அமைந்துவிடும். ஃபைன்கான சதுருஹு லையிகன் ஹரஜன் பிஹாதத்தீன், இந்த மார்க்கத்துல எவருடைய உள்ளங்கள் எல்லாம் இறுக்கமாக இருக்கிறதோ வஷராயிஹி, இந்த மார்க்கத்துடைய சட்ட திட்டங்கள்ல கான கபருஹு அலைஹி லையகா. மார்க்கத்தை சொன்னாலே சரி, என்னப்பா ஒரே மார்க்கம் தானா, ஒரே பயான் தானா, வேற வேலை இல்லைன்னு நம்ம ஏற்கனவே அப்துல் அசீஸ் மலை சொன்னார்ல, அது மாதிரி நம்ம என்ன செய்யுது, இந்த மார்க்கத்தை ஏளனமாக நினைக்கிறது, மார்க்கத்தை கேலியாக நினைக்கிறது, மார்க்கத்தை படிக்கிறத ஏளனமாக நினைக்கிறவங்க கபருக்குள்ள போனா எப்படி இருக்குமா, உங்களுடைய நிலை கடுமையாகத்தான் இருக்கும், அப்படித்தானே, மிக மோசமாகத்தான் இருக்கும். அதைத்தான் அந்த ஆசிரியர் என்ன செய்கிறார், சொல்லி காட்டுகிறார். இந்த மார்க்கத்திற்காக வேண்டி யாருடைய உள்ளங்கள் எல்லாம் விரிவாக இருக்கிறதோ, மார்க்கம் என்று சொன்னால ஓடோடி போயிட்டு அதை தேடணும், படிக்கணும், அமுல்படுத்தணும் என்று நினைக்கிறார்களோ, கான கபருஹு முவஸ்ஸிஅன் அலைஹி, அப்ப அவருடைய கபரும் என்ன செய்யும், விசாலமாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப நம்ம என்ன செய்யுது, முன்னாடி பேசப்பட்ட இரண்டு தலைப்புக்கும் இந்த தலைப்பு என்ன செய்கிறது, மிக நெருக்கமான ஒரு தலைப்பு. இது மிக நெருக்கமான தலைப்பு. தாவாவோடு சம்பந்தப்பட்டு மார்க்க கல்விகளை படிக்கணும்ங்கிறது ஆர்வத்தை ஊட்டக்கூடிய வகையில் அமைந்த இது. அதோட சேர்த்து என்ன செய்யறது, இவைகளுக்கு எங்களுடைய உள்ளங்கள் விரிந்ததாக இருக்கும். மார்க்கத்துல என்ன செய்யுது, ஆர்வம். அப்ப நம்ம இந்த பெரிய வயசுல சில நேரங்களில் நம்ம ஊர்கள்ல நீங்க பாருங்க,
குறிப்பிட்ட ஒரு வயசு தாண்டி நம்ம ஏதாவது மார்க்க விஷயத்துல ஒரு புக் எடுத்துட்டு நோட் புக் எடுத்துட்டு போறதாக இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். இந்த வயசுலயும் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, மனைவி மக்களோட இருக்கிற நீங்க இந்த டைம்லயும் படிக்கணுமா என்று சொல்லி இதெல்லாம் என்ன செய்யறது, மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய ஷைத்தான்களாக கூட இருக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். என்ன செய்யறது, இந்த நன்மையான விஷயங்களை தடுக்கிறதுக்குன்னு எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதை ஆர்வப்படுத்துறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப கம்மி. எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த மார்க்க விஷயத்தை நம்ம உன்னிப்பாக கவனிக்கிறோமா, அதற்காக வேண்டிய எங்களுடைய நேரங்களை நம்ம செலவழிக்கிறோமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஹிதாயத்தை நாடுகிறான், எங்களுடைய உள்ளத்தை என்ன செய்கிறான், விரிவாக்குகிறான். அதே நேரத்தில் மார்க்கத்தை வெறுப்புணர்வோடு மார்க்க கடமைகள்ல மார்க்க விஷயங்கள்ல கலந்து கொள்றதை நம்ம கஷ்டமாக நினைக்கிறோமாக இருந்தால் அப்ப எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் என்ன செய்கிறது, இறுக்கமாக இருக்கிறது என்பதை என்ன செய்கிறது இந்த நூலுடைய ஆசிரியர் என்ன செய்கிறார், சொல்லி காட்டுகிறார். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போன்று இந்த எங்களுடைய உள்ளங்கள் விரிவடைந்து இருக்கிறதா இல்லையாங்கிறத எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கிறது. இந்த நூலுடைய ஆசிரியர் 3 காரணத்தை சொல்றார். உண்மையிலேயே எங்களுடைய உள்ளங்கள் பரந்த மனசுதானா, அல்லாஹ் தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னது, அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உள்ளத்தை விரிவாக்கணும்னு சொன்னது, அது மாதிரி கிட்டத்தட்ட எங்களுடைய உள்ளங்கள் ஓரளவுக்கு பரந்த விரிந்த உள்ளமா என்பதை பார்க்கறதுக்கு 3 காரணத்தை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 3 அடையாளத்தை சொல்றார். ஒன்னு, ஐ யுக்பில் அலா தாரில் ஹுலூதி வல் பகா, மறுமையை நோக்கி அழிவில்லாத வாழ்க்கையை நோக்கி நாங்கள் முன்னோக்கி செல்லுகிறது. அப்படின்னா என்ன, இபாதத்துகள்ல வணக்க வழிபாடுகள்ல அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுற விஷயத்துல மார்க்க விடயங்கள்ல நம்ம என்ன செய்யறது, மறுமைக்காக வேண்டி நம்ம பயன்படுத்திக் கொள்வது. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஒரு மனிதர் வர்றார், வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் மறுமை நாள் எப்பொழுது வரும்? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க, என்ன மறுமை நாள், மத்தஸ்ஸா எப்போ வரும் அப்படின்னு கேட்டோம்னா ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன செய்து அந்த அடையாளங்கள் எல்லாம் சொல்லல, இத்தனாம் ஆண்டு இப்போ இப்படி எல்லாம் வரணும்னு சொல்லல. அவங்க கேட்டாங்க, அதற்காக வேண்டி நீ என்னத்தை தயார்படுத்தி வச்சிருக்கிற, நீங்க தயார்படுத்தி வச்சுக்கிறது என்னத்துக்கு, என்ன வச்சிருக்கிறீங்க நீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, பதில கொஞ்சம் வித்தியாசமாக மறுமையோடு அவருடைய உள்ளத்தை அவருடைய சிந்தனை என்ன செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர்புபடுத்துறாங்க. உங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நோக்கி இஸ்லாத்துக்கு வந்த சஹாபாக்கள் அவங்களுக்கு எல்லாருக்கும் நாங்க ஒட்டகத்தை தர்றோம், குதிரையை தர்றோம், வீட்டை தர்றோம், தோட்டந்தரவை தர்றோம்லாம் சொல்லல. எந்த மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாரோ அந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய தூதரை எங்க ஜாயின் பண்ணுவாங்கன்னா ஆஹிராவுடன் தான் ஜாயின் பண்ணுவாங்க. நீங்க இப்படி வந்தா இது கிடைக்கும் மறுமையில. அல்லாஹ்வுடைய தூதரை என்ன செய்றாங்க, மறுமையுடைய சிந்தனையை அவர்களுடைய உள்ளத்துல விதைக்கிறாங்க. கணியத்துக்குரிய சகோதரர்கள், அப்ப இந்த வகையில் இந்த நூலுடைய ஆசிரியர் சொல்கிறார், எங்களுடைய உள்ளங்கள் விரிவடைந்து இருக்கிறதா இல்லையா என்பதற்கான அடையாளமாக முதலாவது நாங்கள் எதை நோக்கி பயணிக்கிறோம், உலகம்தான் எங்களுடைய வாழ்க்கை என்று இருக்கிறோமா, அல்லது இது ஒரு பொய்யான வேடிக்கையான அழியக்கூடிய நிரந்தரமற்றது என்று நினைத்து கொண்டு அழியாத நிரந்தரமான வாழ்க்கைக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோமா என்பதை வைத்து நம்ம என்ன செய்யலாம், தீர்மானித்துக் கொள்ளலாம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பொதுவாக ஏற்கனவே நம்ம அப்துல் அசீஸ் மொழி சொன்ன மாதிரி என்ன செய்யுது, அல்லாஹ் தஆலா நமக்கு அருள் செய்த ஒரு குறுகிய ஒரு சின்ன ஒரு கூட்டம் தான் நம்ம எல்லாம் என்ன செய்யறோம், இதுல இருக்கிறோம். 10-75 பேர் 100 பேருக்குள்ள என்ன செய்யறது இருக்கிறோம் நம்ம. ஆனால் இதை விட வெளியில் எத்தனை பேர் என்ன செய்கிறது, இந்த பாக்கியங்கள் எல்லாத்தையும் இழந்து என்ன செய்யறோம், இன்னைக்கு நேரங்கள் விரயமாக்கப்படுகிற அல்லது மார்க்கம் அங்கீகரிக்காத விடயங்களில கழிக்கப்படுகின்ற இந்த நேரங்களை நீங்க சிந்தனை செய்து பாருங்க. ஓய்வு நேரத்தை கூட மார்க்கத்திற்காக வேண்டி நல்ல விஷயங்களை படிக்கணும், கேட்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்துல இங்க ஒதுக்கி இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான். அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், எங்களை தேர்வு செய்திருக்கிறான். இது முதலாவது காரணம். 2வது காரணம், இந்த உலக வாழ்க்கையை துறந்து வாழ்றதுன்னா என்ன செய்யறது, முழுமையாக மரத்தையே பிடிச்சிட்டு காட்டிலே போய் உட்கார்ந்துட்டு மனைவி மக்கள் தேவையில்லை, தொழில் தேவையில்லைன்னு சொல்லி இருக்கிறதல்ல. துன்யாவில் வச்சுக்கொள்ளணும், அவ்வளவுதான். துன்யாவை துன்யாவாகத்தான் பார்க்கணுமே தவிர துன்யாதான் என்னுடைய முழுமையான என்ன செய்யுது இன்பங்களை அனுபவிக்கிற ஒரு காலமாக ஒரு இடமாக நம்ம பார்க்க கூடாது. அதிலே என்ன செய்யறது, சரி நமக்கு இது போதுமா என்ன செய்ய, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கூட சொல்லி வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, துன்யாவில் உள்ள அந்த சம்பாத்தியம் எங்களுக்கு தேவைதான், ஆனால் இதுதான் எங்களுடைய முதல் இலக்காக இருக்கக்கூடாது. இருக்கலாமா? முதல் இலக்காக என்ன செய்யாதீங்களே, இந்த உலக வாழ்க்கை இருக்கக்கூடாது. அதை என்ன செய்கிறார், அப்ப நம்ம பார்க்கணும் என்ன செய்யுது,
என்னுடைய இலக்கு எது? இந்த உலகத்தை நான் விரும்புகிறேனா, மறுமையை விரும்புகிறேனா? எதற்கு என்னுடைய நேரங்கள் அதிகமாக செலவழிக்கப்படுகிறது, என்னுடைய காலங்கள் எதற்கு அதிகமாக செலவழிக்கப்படுகிறது என்பதை பொறுத்து ஆஹ்ராவா துன்யாவா என்ன செய்யறது என்பதை வைத்து இந்த இரண்டாவது காரணம், முதலாவது ஆஹ்ராவை நோக்கி நாங்கள் என்ன செய்யறது முன்னோக்கி செல்லுதல், இரண்டாவது துன்யாவை விட்டு நாங்கள் முடிந்த அளவுக்கு என்ன செய்யறது எங்களுடைய இபாதத்துகளை தடையாரிக்குமா, அப்ப நம்ம என்ன செய்யணும், ஒதுங்கிக் கொள்ளணும். அல்லாஹு தாலா திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், சில மனிதர்கள் அவங்க என்ன செய்து அல்லாஹு தாலாவை திக்ர் செய்வதை, அல்லாஹுடைய நினைவை விட்டும் அதே நேரத்தில் இகாமத்து ஸலாத் தொழுகை நிலைநிறுத்துவதை விட்டும் எதுவுமே அவங்களை பராக்காக்கி விடாது. அது துனியாவில் இருக்கும், கடையா இருக்கும், தொழிலா இருக்கும். அல்லாஹுடைய பாங்கோசை கேட்டா என்ன செஞ்சிருவாங்க, உரிய நேரத்தில் பள்ளிக்கு பார்க்கலாம், தொழுகையில பார்க்கலாம். உரிய நேரத்தில் நம்ம என்ன செய்யறது, எங்களுடைய அந்த இறைவனுடைய சிந்தனைகளை நம்ம வரவழைச்சு கொள்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நம்ம இன்னைக்கு பாருங்க, சில நேரங்களில் பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம், சிறப்பான இடம். அந்த பள்ளிவாசலுக்குள்ள நம்ம பெய்ட்டமாக இருந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு நிம்மதிய மனசுல ஒரு சந்தோஷத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம எப்படி கவனிச்சு கொள்ளணும்னு சொன்னால், பொதுவாக அப்ப இந்த பள்ளிவாசலுக்குள்ள நம்ம இருக்கிறது சலாம் கொடுத்தோடு எழுமிட்டு போறதை நம்ம யோசிக்க கூடாது. எவ்வளவு நேரம் எங்களுக்கு முடியுமோ அவ்வளவு நேரம். சில வேலைகள் இருக்கலாம், இல்லைங்கிறதுக்கு இல்லை, வேலைகள் இருந்தா போகலாம். எந்த நேரமும் எங்களுக்கு தொழுகைக்கு பிறகு வேலை இருக்கிறதா? ஏன் நம்ம அதனுடைய முன் அந்த என்ன செய்யறது, அவுராதுகள், சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், ஆயத்துல் குர்சி, குல் சூராக்கள், இது போன்ற இந்த ரசூலுல்லாஹ் வளமையாக தொழுகைகளுக்கு பிறகு ஓதிக்கு வந்தாங்க இல்லையா, அந்த அவுராதுகளை இருந்த இடத்திலே இருந்து நம்ம ஓதிட்டு வெளியில வருகிற பொழுது ஒரு வகையான இன்பத்தை நம்ம பார்க்கலாம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இதை நாங்களாகத்தான் வரவழைச்சு கொள்ளணும், அதுவாக என்ன செய்யாது வராது. நம்ம பயிற்சி கொள்ளணும் எங்களை. இன்றைக்கு என்ன செய்யறது, நான் இங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உதாரணத்துக்கு ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு என்னுடைய கடமைகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு, நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி இருந்து எங்களுடைய அன்றைய தினத்தை நம்ம ஒரு முறை சுய பரிசோதனை செய்து பார்ப்போம். இன்றைக்கு தொழுகைய உரிய நேரத்தில் தொழுதனா இல்லையா, முன்பின் சுன்னத்துகள் எல்லாம் பேணி இருக்கிறனா இல்லையா, என்னால யாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா, யாருடையாவது குறைய இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை தினம் யாருடைய குறையாவது நான் பேசி இருக்கிறேனா என்று ஒவ்வொரு மனிதனும் அன்றைய தினத்தை சுய பரிசோதனை செய்தால் நிறைய விடயங்களுக்கு எங்களுக்கு விட கிடைச்சிருமா இல்லையா, கிடைச்சிரும். எதுல இபாதத்தில் குறை இருந்தால் அதை நிவர்த்தி செய்யணும். நாங்க அதே நேரத்தில் பாவத்தில் தீமைகள் இருப்பமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா இடத்துல என்ன செய்யணும், நாங்க கை உயர்த்த வேண்டும். யாரை பற்றி குறை பேசியிருந்தால் அவங்கள்ட்ட பற்றி என்ன செய்யணும், நாங்க மன்னிப்பு கேட்டுக்கொள்ளணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த வகையில ஆஹ்ராவை நம்ம என்ன செய்யணும், முதல் இலக்காக வைக்கணும். இரண்டாவதாக துன்யாவை பொறுத்தளவிலே துன்யாவுடைய இடத்துல தான் வச்சுக்கொள்ளணும். எப்பயுமே எங்களுடைய இலக்கு துன்யாவாக இருக்கக்கூடாது. இது இரண்டாவது. மூன்றாவதாக சொல்கிறார், மௌத்துக்கு பின்னாடியும் உள்ள வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்தி கொள்ள. அதான் அந்த ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டாங்கல்ல, எப்ப மர்ம வரும் அப்படின்னு சொல்லி, இதான் என்ன செய்ய மிக முக்கியமான காரணம். கபருடைய வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கோ நாளைக்கோ நாளை மறுதினமோ அல்லது இன்னொரு மாசத்துக்கு பிறகோ எங்களுடைய கம்பெனியால எங்களுக்கு எக்ஸிட் அடிக்கப்பட்டால், நான் என்ன செய்து நாட்டுல அல்ஹம்துலில்லாஹ் பிரச்சனை இல்லை, தொழிலுக்குரிய வாய்ப்பு இருக்குது, வீடு கட்டிட்டேன், தோட்டந்துறவுகள் இருக்குது, கடை இருக்குது, ஏதாவது செய்யலாம் என்கிற தயார் நிலை நம்ம எல்லாருக்கும் இருக்கும், ஏதோ ஒரு ஃபீலிங் கொண்டு இருக்கும். அந்த நிலை மாதிரி இந்த நேரத்தில் எங்களுடைய உயிர்கள் பறிக்கப்பட்டால் கபர்ல நம்மளுடைய நிலை என்ன என்பதை நம்ம தான் பார்க்கணும். நம்ம தான் என்ன செய்யுது, நான் தயாரா, மௌத்து எப்ப வேணும்னாலும் வரலாம், எந்த நேரத்தில் வேணும்னாலும் வரலாம். இல்ல நம்மெல்லாம் சொந்த நாட்டுக்கு போனதுக்கு பிறகுதான் வரும் என்று சொல்லி எங்கேயாவது எழுதப்பட்டிருக்கான்னு தெரியாது. போற நேரத்தில் மௌத்தாகலாம். டிக்கெட் எடுத்துட்டு பயணத்திற்கு போறதுக்கு முன்னாடியே மௌத்தா இருக்கிறாங்க. சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்குது, அந்த சாப்பாடு நம்ம என்ன செய்யுது, சாப்பிட்றதுக்கு முன்னாடி உயிர்கள் போயிருக்குது. நம்ம பார்க்கிறோமா இல்லையா, பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை, அந்த வகையில மறுமைக்காக வேண்டி நாம் எந்த தயார் நிலையில் இருக்கிறோம். ஆஹ்ரா ஏன்னா சுவர்க்கம் என்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதனுடைய அந்த சுவர்க்கத்துல ஒரு சின்ன ஒரு கைத்தடி சாட்டை வைக்கிற இடம், சின்ன ஒரு சாட்டையை இப்படி சும்மா கோட் அடிக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளவுதானே. ஒரு கைத்தடியை வச்சா சாட்டையை வச்சா என்ன செஞ்சிடும், ஒரு கோட் அடிச்ச மாதிரி ஒரு பகுதி. இது எவ்வளவு சிறப்பு தெரியுமா, கைரு மினத் துன்யா வமா ஃபீஹா,
இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட சிறப்பானதான். அந்த கைத்தடி வைக்கிற ஒரு கோடு மாதிரி ஒரு பகுதி. அப்ப அவ்வளவு பெரிய சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா மாளிகையை தர்றான், சொர்க்கத்தினுடைய இன்பங்களை தர்றானாக இருந்தால் நம்ம அதற்காக வேண்டி என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்மளுடைய அமல்களால சொர்க்கத்துக்கு போகலாமா? போக இயலாது. யாருமே செய்ய முடியாது. இதுவரைக்கும் செஞ்சிருக்க மாட்டோம். ஆனால் எதனால சொர்க்கத்துக்கு போறோம்? அல்லாஹுடைய அருளால் மட்டும்தான். அப்ப அல்லாஹுடைய அருள்னா அப்ப நம்ம தொழ தேவையில்லையா? நம்ம நோன்பு பிடிக்க தேவையில்லையா என்றால் நோன்பு பிடிக்கணும், தொழணும், எல்லா கடமைகளையும் செய்யணும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ன செய்த, இது அல்லாஹுடைய அருளால தான் சொர்க்கம் போகணும். அப்ப இந்த நேரத்தில் இந்த அமல்கள் என்ன செய்யும்? எங்களுடைய சொர்க்கத்தினுடைய படித்தரங்களை கூட்டும். கிரேட் 1 2 3 அப்படின்னு என்ன செய்யும்? கூட்டிக் கொள்றதுக்கு இந்த இபாதத்துக்கள் என்ன செய்யும்? துணை நிற்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எந்த நேரத்திலும் அல்லாஹுடைய அருளை நாங்கள் மறந்து வாழ்ந்துடக்கூடாது. அருள் தேவையில்லை என்று வாழ்ந்து விடக்கூடாது. அல்லாஹுடைய அருள் தான் மிக முக்கியமான அருள். அந்த பாக்கியத்துக்கு உட்பட்டவங்களா நாங்கள் இருக்கிறோமா இல்லையா என்பதை நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே மறுமைக்காக வேண்டி எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். மௌத்து திடீரென்று வரக்கூடியது. அந்த மௌத்துக்கு முன்னர் நாங்கள் என்ன செய்யணும்? இந்த நேரத்தில் இதை நமது கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக இந்த நூலினுடைய ஆசிரியர் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை சொல்கிறார். அலாமத்து ஹாதா, அதாவது இந்த உள்ளம் விரிவாக இருப்பதற்கு அடையாளமாக சொல்கிறார்கள், இன்ஷிராஹு ஸத்ரி லி மனாசிலில் ஈமான். அப்ப ஈமானுடைய படித்தரங்களை அதை என்ன செய்யும்? அது உள்வாங்கிக் கொள்ளும். வன்ஃபிசாஹுஹு வ துமானியத்துல் கல்பி லி அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளைகளால அவருடைய இந்த உள்ளங்கள் விரிவாகிற காரணத்தால் அல்லாஹ்வுடைய கட்டளையை என்ன செய்யும்? ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையில் இருக்கும். வல் இனாபத்தி இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதின் பக்கம் நம்ம என்ன செய்வோம்? செல்வோம். வ மஹப்பத்துஹு வல் ஃபரஹு பி லிகாஇஹி, அல்லாஹ்வை நேசிப்போம், அல்லாஹ்வை சந்திக்கிறதை விரும்புவோம். வல் தஜாஃபி அன் தாரில் குரூரி கமா ஃபில் அஸரில் மஷ்ஹூர், என்ன செய்யுது? பொதுவா இந்த உலக வாழ்க்கைங்கிறது அழியக்கூடியதுன்னு சொல்லி நினைப்போம். இதா தஹல நூருல் கல்ப இன்ஃபஸஹ வன்ஷரஹ, அல்லாஹ்வுடைய ஒளி எவருடைய உள்ளத்துல வந்து விடுகிறதோ அந்த நேரத்தில் உள்ளம் விரிவாகி விடும். அல்லாஹ்வுடைய ஒளி வந்து விட்டால் வன்ஷரஹ, விசாலமாகி விடுகிறது. கீல வமா அலாமத்து தாலிக, இதுக்கான அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கப்பட்ட நேரத்தில் சொல்கிறார், கால தஜாஃபி ஃபி தாரில் குரூர் வல் இனாபத்து இதா தாரில் குலூத் வல் இஸ்திதாது லில் மௌத் قبل நுஸூலிஹி. நம்ம ஏற்கனவே சொன்ன 3 காரணம். ஒன்று என்ன? அல்லாஹ் தஆலாவை நோக்கி, மறுமையை நோக்கி நாங்கள் முன்னோக்கி செல்லுதல், அதே நேரத்தில் உலகத்தை துறந்து அல்லது உலகத்தை உலகமாக நினைத்து வாழுவது, அதே போல மறுமைக்காக வேண்டி நாங்கள் இந்த உலகத்தை பயன்படுத்திக் கொள்வது என்று சொல்லி இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்களுடைய அந்த செய்தி என்ன செய்கிறார்? இந்த நூலினுடைய ஆசிரியர் கொண்டு வருகிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே நாங்கள் இந்த உள்ளம், விரிந்த உள்ளம், பரந்த மனசு, பரந்த உள்ளம், சத்தியத்தை உள்வாங்கிக் கொள்ளுகின்ற, நன்மைகளை உள்வாங்கிக் கொள்ளுகின்ற மனோநிலையில் யாருக்கு அல்லாஹு தாலா ஹிதாயத்தை நாடுகிறானோ, ஹிதாயத்தை விரும்புகிறானோ, அல்லாஹு தாலா அவங்களுக்கு என்ன செஞ்சிருவான்? இந்த உள்ளத்தை விரிவாக்கி கொடுப்பான் என்கிற செய்தியை நம்ம கவனத்தில் கொள்கிறோம். எனவே இந்த நூல் மிக முக்கியமான ஒரு நூலாக இருக்கிறது. சுமாராக 10 காரணிகள் என்ன செய்கிறார்? இந்த நூலினுடைய ஆசிரியர் கொண்டு வருகிறார். அதுல இன்ஷா அல்லாஹ் இது இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்தது இதனுடைய முன்னுரை மிக முக்கியமான ஒரு பல தகவல்களை உள்ளடக்கி இருக்கிற காரணத்தால் அதை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம். அதுக்கு பிறகு என்னென்ன காரணங்களால எங்களுடைய உள்ளங்களை நம்ம என்ன செய்யலாம்? விரிவாக்கி கொள்ளலாம் என்பதற்கு நாங்கள் அடையாளமாக சில செய்திகளை என்ன செஞ்சிருக்கிறார்? இந்த நூலின் ஆசிரியர் கொண்டு வந்திருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் அடுத்த எங்களுடைய தர்பியா நிகழ்ச்சியிலே அது என்னென்னங்கிற விடயங்களை இன்ஷா அல்லாஹ் பார்த்துக் கொள்வோம். அதுக்கிடையில ஃபயாஸ் துவாவுடைய பாடம் இன்ஷா அல்லாஹ் ஷேக் ஃபயாஸ் அப்பாசி அவர்களை அழைக்கிறேன்.